All new Diwali collections. இங்க புதுசு எல்லாமே புதுசு. ஆனந்தம் சில்க்ஸ். தமிழகத்தில் கஞ்சா தவிர்த்த ஏனைய போதைப் பொருட்களை தமிழக போலீசார் கைப்பற்றவில்லை என ஆளுநர் குற்றம் சாட்டியிருக்கிறார். இது பற்றின கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராமசுந்தரம் இணைகிறார். ராமசுந்தரம், வணக்கம். மேலும் ஆளுநர் தெரிவித்திருப்பவை என்ன? கூடுதல் விவரங்கள். தென்காசி மாவட்டம் சங்கரங்கோயில் பகுதியில வாய்ஸ் ஆஃப் தென்காசி என்ற அமைப்பு சார்பில் ஒரு போதை ஒழிப்பு பொதுக்கூட்டம் மற்றும் பேரணி நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பொதுமக்கள் மத்தியில உரையாற்றினார்கள். இந்த உரையாற்றும் போது தமிழகத்துல போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டு வருகிறது. குறிப்பாக கஞ்சா அதிக அளவுல நூற்றுக்கணக்கான கிலோ டன்கள்ல பறிமுதல் செய்யப்படுகிறது. இதே போல மத்திய அரசுடைய அதிகாரிகள் பறிமுதல் செய்யும் போது ரசாயன போதைப் பொருட்கள், அதாவது கெமிக்கல் சிந்தட்டிக் போதைப் பொருட்களை அதிக அளவுல பறிமுதல் செய்கிறார்கள். ஆனால் 3 ஆண்டுகளாக தான் பொறுப்பேற்ற பிறகு அதிக அளவிலான கஞ்சா மட்டுமே பிடிக்கப்பட்டதாக தகவல்கள் இருக்கிறது. மற்ற பொருட்கள் எதுவுமே பிடிக்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை அவர் மேடையில் வைத்தார். அதே போல இளைஞர்கள், அதாவது சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த இளைஞர்கள் அதிக அளவு போதைப் பொருட்களுக்கு அடிமையாகிறார்கள். அடிமையாகும் இளைஞர்கள் திருட்டு உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சம்பவங்களையும் ஈடுபடுகிறார்கள். ஒரு கை எட்டினால் ஓசையாகாது. அதே போல போதைப் பொருட்களை ஒழிப்பதற்கு அரசு மட்டுமே நடவடிக்கை எடுத்தால் காணாது. பொதுமக்களும் அந்த போதைப் பொருள் ஒழிப்பதற்கான நடவடிக்கைகளை ஈடுபட வேண்டும் என்ற ஒரு தகவலையும் அவர் தெரிவித்திருந்தார். இந்த தமிழக காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை மேடையில் வைத்தது ஒரு பரபரப்பான ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ராமசுந்தரம். All new Diwali collections. இங்க புதுசு எல்லாமே புதுசு. ஆனந்தம் சில்க்ஸ்.